Hi, uh, welcome to final episode of Rajesh Satya speaking. Why Tamil Nadu never created a Tata Ambani. அதாவது இறுதி பகுதி தமிழ்நாட்டில் ஏன் டாடா அல்லது ஒரு அம்பானி உருவாகவில்லை என்று நான் போடும் காணொளியின் இறுதி காணொளிக்கு நாம் இப்போது வந்துவிட்டோம். தயவு செய்து இதை எல்லோரும் பார்க்க வேண்டும். பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும். வழக்கம் போல் லைக் பட்டனையும் அமுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சார் ராஜேஷ் சத்யாவின் ஸ்பீக்ஸ் என்ற இந்த யூடியூப் மூலமாக இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ஃபைனலாக ஆன்சர் ஏன் டாடா அம்பானி உருவாகவில்லை என்பதற்கு காரணம் அதற்கான தேவை இல்லை. இதுதான் நான் முடிக்கப் போவது. என்ன காரணம் என்றால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்குது. தமிழ்நாட்டுடைய தேவை டாட்டாவையும் அம்பானியையும் உருவாக்குவது கிடையாது. தமிழ்நாட்டின் தேவை, இன்னும் சொல்ல போனால் தென்னிந்தியாவின் தேவை என்பதே வேறு. இங்கு கலாச்சாரம் காப்பாற்றப்படுகிறது, கல்வி காப்பாற்றப்படுகிறது. ஸோ தமிழ்நாட்டின் தேவை ஒரு அப்துல் கலாமை தான் உருவாக்க வேண்டும். உருவாக்கிவிட்டது. அதுதான் தமிழின் பெருமை. அதுபோல் பாரதியாரை உருவாக்கிய எனக்கு பிடித்த எழுத்தாளர் சுஜாதா, நிறைய சயின்டிஸ்ட்லாம் அருமையான அவர் தான் முதல்ல இவிஎம் ஓட்டிங்கே கொண்டு வந்தவர் சுஜாதா சார் தான். அந்த மாதிரி எத்தனையோ மேதைகள் உருவாகி இருக்கிறார்கள். நோபல் பரிசு பெற்றவர்கள் இந்தியாவிலேயே அதிகமாக உருவானது தமிழ்நாட்டில் தான் என்று சொல்லிக்கொள்கிறேன். இது சுப்பிரமணியம் சந்திரசேகர், அவருடைய ராமகிருஷ்ணன், அதற்கு முன்னாடி சர் சி வி ராமன், எத்தனை பேர் எனக்கு தெரிந்து இந்தியாவில் வங்காளத்தில் பெங்காலில் இந்த மாதிரி இருக்குது. பட் தமிழ்நாட்டில் ராமானுஜம் எத்தனை. அதனால் கல்வி என்று வரும்பொழுது தமிழ்நாட்டை மிஞ்ச முடியாது. அதற்கு தமிழும் ஒரு காரணம் என்று தான் நான் சொல்லுவேன். தமிழில் இருக்கிற வீச்சு அதிகம். ஆங்கிலத்தில் இருக்கிற அத்தனை வீச்சுக்களும் மொழிக்கான கெப்பாசிட்டி தமிழில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, பணக்காரன் என்பவன் ஒரு டாட்டாவோ அம்பானியோ நீங்கள் பார்ப்பது முழுக்க முழுக்க ஒரு சுயநலமான பணக்கார தன்மை. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், என்ன செய்து விட்டார்கள்? ஏன் அம்பானி என்ன செய்து விட்டார் தமிழ்நாட்டுக்கு? தன்னுடைய குடும்பத்துக்கு கல்யாணம் செய்கிறார், அவ்வளோ சம்பாதிச்சு. அந்த மாதிரிலாம் இன்னும் சொல்ல போனால் அந்த மாதிரி இளைஞர்கள் மாறக்கூடாது என்பது என்னுடைய ஆசை. 4 பேருக்கு பயன்படணும். நீங்கள் பணம் சம்பாதிச்சா கூட அது 4 பேருக்கு பயன்படணும். அந்த மாதிரி பெரிய மகான்கள்லாம் இங்கே தென்னிந்தியாவில் உருவாகியிருக்காங்க. ஒரே ஒன்று சொல்கிறேன், அத்தோடு இதை முடித்துக் கொள்கிறேன். அவர் உருவானதே போதும் என்னை கேட்டார். அவர் யார் தெரியுமா? சாய்பாபா. இப்போது எல்லா இடத்துலையும் கோவில் கட்டி கும்பிடுறோம் இல்லையா? அந்த ஷிர்டி சாய்பாபாவை நான் சொல்லலை, புட்டபர்த்தி சாய்பாபா. அவரை புட்டபர்த்தி சாய்பாபா என்று சொல்வார்கள். சத்ய சாய்பாபா. அவர் ஆந்திராவில் இருந்தாலும் சென்னைக்கு அடிக்கடி வருவார். நான் அப்பொழுது ஒரு படித்து கொண்டிருக்கும் ஒரு மாணவன். எனக்கு படிக்கிற காலத்தில் இப்போல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் வருது பசங்களுக்கு. அந்த ரிசர்ச்சில் சொல்கிறாங்க, 50 வயசில் வர ஸ்ட்ரெஸ் எல்லாம் இப்போ 18 வயசுலலாம் வர ஆரம்பிச்சிருச்சு, எல்லா வியாதிகளும் வர ஆரம்பிச்சிருச்சுலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி எனக்கு சில ஸ்ட்ரெஸ்லாம் வந்தது. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி என்ன பண்ணுறது அப்படின்னோடனே, அப்போது அந்த சாய்பாபா வரார் மெட்ராஸ்க்கு. அவரை போய் பாரு, அவரை பார்த்தா உன்னுடைய ப்ராப்ளம்லாம் தீர்ந்துடும் அப்படின்ற மாதிரி இன்னமும் சொன்னாங்க. சரி, நான் என்ன பண்ணேன், பாருங்களேன், எனக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, கரெக்டாக அவர் மெட்ராஸ்க்கு வர்றாரு. உடனே என்ன பண்ணேன், ஒருத்தரை பார்க்குறோம் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், அவங்கள பற்றி எல்லா புக்ஸு எல்லா டீட்டெயிலும் படிப்பேன். சின்ன வயசுலேருந்தே அவர் பல விஷயங்கள் சொல்லுவார், அதெல்லாம் படிப்பேன். பட் உடனே ஒரு என்னமோ ஐஏஎஸ் படிக்கிற மாதிரி அவரை பற்றி அவருடைய எல்லாவற்றையும் படித்தபோது தான் தெரிந்தது, அவர் உண்மையிலேயே ஒரு மகான்ங்கிறது தெய்வம். தெய்வம் எப்படி என்னை பொறுத்தவரை எப்படி தெய்வம் என்று நான் உங்களுக்கு இப்போது விளக்குகிறேன். எதிர்ச்சியாக வந்தார். சாய் சுந்தரம்னு ஒரு இடம், கிரீன்வேஸ் ரோட்டில். அஞ்சலி தேவி அவங்களுடைய வீட்டை அப்படியே நன்கொடையாக கொடுத்துட்டாங்க. அது ஒரு அரண்மனை மாதிரி ஒரு வீடு. அந்த வீடு காத்தால 3 மணிக்கு நான் போகிறேன். ஒரு திருப்பதி கோயிலுக்கு போகிற மாதிரி போயிட்டு காலையில் 7 மணி வரைக்கும் கூட்டுறது, அமைதியான கூட்டம். தரிசனம் கொடுக்குறாரு. நிஜமாக ஒரு வைப்ரேஷன். நான் அப்படி ஒரு வைப்ரேஷன் நான் பார்த்ததே கிடையாது. ஐ saw that vibration, I felt that vibration. அங்கே பாகுபாடே இல்லை.
எந்த பாகுபாடும் இல்லை, எந்த விதமான இதில். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவர் ஏன் தெய்வமானார் என்றால் எனக்கு மனசாந்தியை கொடுத்தாரோ இல்லை அப்படியெல்லாம் சொல்லவில்லை. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது சென்னையில் எப்போ பாரு தண்ணி கஷ்டம் இருக்கும். தண்ணி கஷ்டம், தண்ணி கஷ்டம், தண்ணி கஷ்டம். கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது அவரால் தீர்க்க முடியலை. அதற்கு யாராலுமே தீர்க்க முடியல. அந்த லெவலுக்கு போயிட்டு இருந்தது ஒரு ஸ்டேஜில். அப்போ என்ன அது, எம்ஜிஆர் முதல்வரான அப்புறம் புதுமையாக சிந்தித்தார் கொஞ்சம். அப்போ ஆந்திராவில் கொஞ்சம் காங்கிரஸ் ரொம்ப ஆந்திராவே கவனிக்காமல் ஒரு பின்தங்கிய நிலைமையில வச்சு அதுவும் குறிப்பாக தெற்கு ஆந்திராவை கவனிக்கிறதே கிடையாது. அந்த ராயல்சீமா அந்த ஏரியாலாம் அங்கே ரொம்ப பிரச்சனையானதுனால என்ன பண்ணாங்க, மாற்றி ஓட்டு போட்டாங்க. முதல்ல தெலுங்கு தேசம் என்டி ராமாராவுக்கு ஓட்டு போட்டாங்க. அது எம்ஜிஆர் என்டிஆர் ஃப்ரெண்ட் ஆனதுனால அவங்க என்ன பண்ணாங்க, 2 பேரும் சேர்ந்து தெலுங்கு கங்கை திட்டம் என்று ஒரு அருமையான திட்டம் ஒன்று கொண்டு வந்தார்கள். அதாவது அப்போது கிருஷ்ணா நதியை சென்னைக்கு கொண்டு வர்றது. இதுக்கு ஃபீஸை அப்போ இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் 3 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான விழா நடத்தி அந்த விழாவில் தெலுங்கு கங்கை தண்ணீரை இங்கே கொண்டு வர வேண்டும். இதுதான் திட்டம். இந்த திட்டத்தை செய்வதற்கு மிகப்பெரிய பணம் தேவை. வழக்கம் போல் தமிழ்நாடு அரசு எல்லாம் புரட்டியது, எல்லாம் நடக்க ஆரம்பித்தது. ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த வேலையெல்லாம் பாதியிலே நின்று விட்டது. அந்த தண்ணி கஷ்டம் தீரவும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த பக்கம் என்ன ஆகுதுன்னா, சாய்பாபா அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ பிரபலமாயிட்டு வர்றார். பிரபலமாயிட்டு வந்தாலும் அவர் நல்ல விஷயங்கள் எவ்வளோ செய்கிறார் பாருங்க. என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவர் இருந்த இடத்திற்கு பேர் அனந்தபூர் அப்படின்ட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் அப்போ ஆந்திராவில். அங்கே அவரே பைப்பு இதெல்லாம் போட்டு கால்வாயெல்லாம் போட்டு அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு இதெல்லாம் பண்ணார். அந்த ஊருக்கு நல்லதெல்லாம் பண்ணார். பண்ணதோடு இல்லாமல் அங்கே சாய் மெடிக்கல் மிஷன் அப்படின்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று திறந்தார் அனந்தபூர் டிஸ்ட்ரிக்டில். அற்புதமான ஹாஸ்பிட்டல். விஜயா அப்போல்லோ தான் அப்போல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருப்பாங்க. அதை விட அற்புதமான ட்ரீட்மெண்ட் ஏழை மக்களுக்கு இலவசமாக. அதாவது அவருக்கு பணம் நிறைய தேடி வந்தது. அந்த பணத்தை தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல், அம்பானியெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அந்த மாதிரி பணம் வந்தது. அதில் ஏழை மக்களுக்கு செலவு செய்தார். அது மட்டுமல்ல, அவர் தமிழின் மீது ரொம்ப ஆர்வம் கொண்டவர். நிறைய தமிழ் வார்த்தை சொல்லுவார். ஈவன் இவங்கெல்லாம் இப்போ அப்போ பகுத்தறிவாதிகள்லாம் கேள்வி கேட்பாங்க, பிராமணன் வாயிலேருந்து பிறந்தான், சூத்திரன் காலிலேருந்து பிறந்தான்னு அப்பா விளக்குவார் அவர். பிராமணன் என்பவன் வாயில் பிறந்ததால் வாய் சிறந்தது அல்ல, காலடியில் பிறந்ததால் கால் தாழ்ந்தது அல்ல, இறைவனடி சேர வேண்டும் என்று தான் எல்லோரும் விருப்பப்படுகிறார்கள். அது மாதிரி இந்து மதத்துக்கு மிகப்பெரிய ஆதரவெல்லாம் கொடுத்திருந்தார். அவர் என்றைக்குமே நான் மதத்தை அப்பாற்பட்டவனும் சொன்னதில்லை. அப்பேற்பட்ட மகான் சென்னைக்கு தண்ணீர் கஷ்டத்தை பார்த்து ஒரு ஸ்டேஜில் சொன்னார், நான் வேணா இந்த தெலுங்கு கங்கை திட்டத்தை வேணா நான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றேன் என்னுடைய பணத்தை வச்சு அப்படின்ட்டு. ஏன்னா ஃபாரினர்ஸ்லாம் அங்கே வர்றவங்கெல்லாம் அப்பயே எஃப்டிஐ கண்டுபிடிச்சிட்டார். மன்மோகன் சிங் நரசிம்மராவ் காலத்துக்கு முன்னாடியே எஃப்டிஐன்னு ஒன்று கண்டுபிடிச்சி இந்தியாவுக்கு டைவெர்ட் பண்ணார் ஃபண்ட்ஸ் எல்லாம், ஃபாரின் ஃபண்ட்ஸ் எல்லாம். அவ்வளோ டெவலப்மெண்ட். இன்றைக்கி ஜிடிபியில் அனந்தபூர் டிஸ்ட்ரிக்ட்லாம் பிரமாதமாக வந்திருக்குன்னா ஆந்திரா காரணமே அவருடைய சேவைகள் தான். அப்படி இருக்கும்போது அவர் என்ன சொன்னார், நான் கட்டுறேன், நான் செய்கிறேன் இந்த தெலுங்கு. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டில் நிறைய தெலுங்கு பேசும் மக்கள் மட்டுமல்ல தமிழர்களும் இருக்குது. எனக்கு அவர்களும் எனக்கு மேலே அன்பு வச்சுருக்காங்க, எனக்கும் ரொம்ப அன்பு இருக்குது தமிழ்நாட்டு மேலே. அதனால் ஏதாவது தண்ணி கொடுத்து நான் எதாவது பண்ணுறேன்னு சொல்லி கேட்டேன். வல்லுநர்கள்லாம் சொல்லலாம், இதெல்லாம் இம்பாசிபிள் சுவாமி, இதெல்லாம் ரொம்ப பெரிய தேவை அப்படின்னாங்க. எவ்வளோ பணம் அது கொடுத்ததோடு இல்லாமல் அவர் முழு மூச்சாக முடித்து கொடுத்தார். 2 அரசாங்கங்கள் செய்ய முடியாதது, ஒரு பெரிய மத்திய அரசு யாராலும் செய்ய முடியாத ஒரு தனி மனிதர் தாகம் தீர்க்கும் ஒரு புனிதமான இதை சென்னைக்கு இன்னைக்கு மெட்ராஸ் பீப்புள் தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு அவருடைய நன்றி. அவருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். ஆனால் அவர் நன்றியை எதிர்பார்த்தெல்லாம் செய்யலை. அதுதான் உண்மையான தர்மம். சனாதன தர்மம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் உண்மையான தர்மம். அதனால் தான் சொல்லுகிறேன், தான் சம்பாதித்த பணத்தை ஒரு பெரிய நகரம் என்று வாழ்கிறது என்றால் அந்த மகான் போட்ட பிச்சை, அவர் கொடுத்த தண்ணீர் பிச்சையில் தான் நாம் இன்று தண்ணீர் கொடுத்து கொண்டு இந்த சென்னை இப்படி வளர்ந்திருக்கிறது என்றால் இன்னைக்கு யாருமே கண்ணை கஷ்டம் இருந்ததே மறந்து போச்சு. அந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்காரு. எப்போ பெர்மனெண்ட்டாக வந்துட்டு இருக்கு வாட்டர் அதுலேருந்து புழலுக்கு அப்படி. ஸோ அதுதான் சொல்லுகிறேன், இதுதான் தெய்வம். மனிதர்களுக்கு சேவை செய்கிறது, அதுவும் ஏழை மக்களுக்கு அந்த பணத்தை எடுத்து சேவை செய்கிறார் இல்லையா. அவர் சம்பாதிச்ச பணத்தை திரும்ப மக்களுக்கே செலவு செய்கிறார். இன்னைக்கு அந்த பணம் நமக்கு ஒரு திட்டங்களாக உதவுது.
இதுதான் தேவை. அம்பானி சம்பாதிச்ச காசை வச்சு நமக்கு என்ன ஆகுது? நம்மகிட்ட இன்னும் மேலே மேலே காசு வாங்குறாரு. அதே மாதிரி அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பணம் சம்பாதிக்கணும். ஆனால் அந்த நோக்கம் இது எல்லாரும் நான் இதுதான் சொல்ல வருகிறேன். இது போன்ற மாமனிதர்கள் உருவாகி இருக்கிறார்கள் அல்லவா? எனக்கு தெரிந்து இது போதும். ஆனால் படிப்பில் நாம் போட்டி போட வேண்டும். எல்லாரையும் தாண்டிய கல்வியாளர்கள் இங்கே இருக்க வேண்டும் என்று இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும். டாடா அம்பானியை போல் சம்பாதிக்க வேண்டும் என்று சிந்திப்பது தவறில்லை. ஆனால் வாழ்வது என்றால் அந்த சாய்பாபா போன்ற தெய்வங்கள் காட்டிய வழியில் அப்துல் கலாம் போன்று வாழ வேண்டும், எளிமையாக வாழ வேண்டும், அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இப்போது புரிகிறதா நான் ஏன் ஒருவரை தெய்வம் என்று சொல்கிறேன்? ரொம்ப நன்றி இந்த காணொலியை பார்த்ததற்கு. நான் தொடர்ந்து வேறு வேறு தலைப்புகளில் நான் அடுத்த காணொலிகளை பதிவு செய்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.